ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஸ் ஸ்டாப்பில் ரெண்டு நபர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு குட்டி கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பர்சன் பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, இது ராம்நகர் பஸ் ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஏதாவது தெரியாத ஊருக்கு போனோம் அப்படின்னா இது கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்டு தானா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ லாங்குவேஜ் தெரியாததுனால நம்ம ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் எந்த பஸ் ஸ்டாண்டோ அந்த பஸ் ஸ்டாண்ட் நேம் சொல்லி இப்படி கேட்கலாம். அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம தமிழில் தொந்தரவுக்கு மன்னிக்கவும்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் மாஃப் கரேன் அப்படின்றத சொல்லணும். மாஃப் கரேன் அப்படின்னா தொந்தரவுக்கு மன்னிக்கவும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மாஃப் கரோ அப்படின்னா மன்னிக்கவும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இது ராம்நகர் பஸ் ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் ரைஸ் பண்ணுறோம். கியா ஏ ராம்நகர் பஸ் ஸ்டாண்ட் ஹே, ஏ ராம்நகர் பஸ் ஸ்டாண்ட் ஹே அப்படின்னா இது ராம்நகர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது அர்த்தம். இது ராம்நகர் பஸ் ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கறதுக்கு கியா ஏ ராம்நகர் பஸ் ஸ்டாண்ட் ஹே. ஸோ அந்த ஃபார்மேட்டு ஏ ராம்நகர் பஸ் ஸ்டாண்ட் ஹே, அது கூட ஃபஸ்ட்டில் கியா அப்படின்றத சேர்த்துக்கிறோம். நீங்கள் அந்த கியா அப்படின்றத லாஸ்ட்டில் கூட சேர்த்து பேசலாம். ரெண்டு ஃபார்மேட்டுமே கரெக்டு தான். ஸோ மாஃப் கரேன், கியா ஏ ராம்நகர் பஸ் ஸ்டாண்ட் ஹே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆம் இது ராம்நகர் பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ ரெண்டாவது நபர் ஆமாம் இது ராம்நகர் பஸ் ஸ்டாண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? ஆம்னு சொல்கிறதுக்கு ஹா அப்படின்றத சொல்லுவாங்க. ஹா ஏ ராம்நகர் பஸ் ஸ்டாண்டு ஹே அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆப் யஹான் சே கஹான் ஜானா சாக்தே ஹே, நீங்கள் இங்கேருந்து எங்கு போக வேண்டும். ஸோ வேண்டும்னு வந்தாலே சாக்தா சாக்தி அப்படின்றதோட நம்ம யூசேஜ் பார்த்தோம். ஸோ அதனால் இங்கே நீங்கள் ரெஸ்பெக்ட் ஃபார்ம், அதனால் சாக்தே ஹேன் ஹேன்னு வருது நமக்கு. ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள், யஹான்சே அப்படின்னா இங்கிருந்து, எங்கே அப்படின்னா கஹான், ஜானா சாக்தே ஹேன் போக வேண்டும் அப்படின்னா ஜானா சாக்தே ஹேன், வர வேண்டும் அப்படின்னா ஆனா சாக்தே ஹேன் அப்படின்றத கேட்கணும். ஸோ ஆப் யஹான்சே கஹான் ஜானா சாக்தே ஹேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டும், எந்த பஸ்ஸில் ஏறணும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த பிளேஸை சொல்லி அதுக்கான பஸ்ஸு எது, எந்த பஸ்ஸில் ஏறணும், எந்த பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லி கேட்கலாம் அப்படின்னா, மே ரயில்வே ஸ்டேஷன் ஜானா சாக்தே ஹூன். ஸோ இப்போ தான் பார்த்தோம், வேண்டும் அப்படின்னாலே சாக்தே வரும் அப்படின்றது. ஸோ போக வேண்டும்னு ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா ஜானா சாக்தே ஹூன். ஸோ போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்மேட் பார்த்தோம்ல, ஆனா ஹே ஜானா ஹே அந்த மாதிரி. ஸோ அதே ஃபார்மேட் படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மே ரயில்வே ஸ்டேஷன் ஜானா ஹே அப்படின்றத சொல்லலாம். மே ரயில்வே ஸ்டேஷன் ஜானா ஹே, நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். இல்லைனா மே ரயில்வே ஸ்டேஷன் ஜானா சாக்தே ஹூன் அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ எந்த பஸ்ஸை பிடிக்கணும் இல்லை எந்த பஸ்ஸை ஏறணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா எந்த பஸ்ஸை பிடிக்கணும் இல்லை எந்த பஸ்ஸில் ஏறணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா ஆப் முझे பத்தா சக்தே ஹே கி கவுன்சி பஸ் ஜாயேஹி, இல்லைனா கவுன்சி பஸ் பக்கட்னே ஹே பக்கட்னி ஹே அப்படின்றத சொல்லணும். ஸோ எந்த பஸ்ஸில் ஏறணும் இல்லைனா எந்த பஸ்ஸை பிடிக்கணும்னு சொல்ல முடியுமா. ஸோ என்று சொல்ல முடியுமா. ஸோ என்று வந்ததுனாலே நம்ம என்ன சொன்னோம், ஹிந்தியில் கீ வரும் அப்படின்றத பார்த்தோம். என்றுக்கு அடுத்தது என்ன வருதோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணணும். என்றுக்கு முன்னாடி வர்றதை லாஸ்ட்டாக பேசணும். சென்டென்ஸ் அப்படியே ஹிந்தியில் வரும்போது ரிவர்ஸில் வரும். ஸோ என்று சொல்ல முடியுமா, அதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், ஆப் முझे பத்தா சக்தே ஹே, நீங்கள் சொல்ல முடியுமா. ஸோ முடியும்னாலே முடியும் முடியுமா முடியாது அந்த மாதிரினாலே சக்தா சக்தி சக்தே வரும். இங்கே ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ன்றதுனால பதா சக்தே ஹே சொல்ல முடியுமா, எனக்கு சொல்ல முடியுமா. முझे பதா சக்தே ஹே, கி அப்படின்னா என்று, கவுன்சி பஸ் அப்படின்னா எந்த பஸ் அப்படின்றது அர்த்தம். கவுன்சி பஸ் ஜாயேகி, எந்த பஸ் போகும். இல்லைனா எந்த பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கவுன்சி பஸ் பக்கட்னி ஹே, பக்கடோ பக்கட் அப்படின்னா பிடிக்கிறது, பக்கட்னி ஹே அப்படின்னா பிடிக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபுல்லாக நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாமா. மே ரயில்வே ஸ்டேஷன் ஜானா சாக்தே ஹூன், क्या आप मुझे बता सकते हैं कि कौन सी बस जाएगी. ஸோ இல்லை அப்படின்னா மே ரயில்வே ஸ்டேஷன் ஜானா ஹே, क्या आप मुझे बता सकते हैं कि कौन सी बस पकड़नी है அப்படின்றதும் கேட்கலாம். ரெண்டு ஃபார்மேட்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி கேட்கலாம்.
ஆம் நிச்சயமாக பஸ் நம்பர் 500D ரயில்வே ஸ்டேஷன் வழியாக செல்லும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஏதோ ஒரு பஸ் நம்பர் ரூட்டை வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. சரி நிச்சயமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பில்குல். பில்குல் அப்படின்னா நிச்சயமாக அப்படின்றது அர்த்தம். பஸ் நம்பர் 500D ரயில்வே ஸ்டேஷன் வழியாக செல்லும். வழியாக அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹோக்கர் அப்படின்றத ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் से होकर जाएगी. ரயில்வே ஸ்டேஷன் வழியாக. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் से होकर जाएगी. ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகும். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த பஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு 500D பஸ் கப் ஆயேகி. ஸோ பஸ் அப்படின்றது பெண்பால் அப்படின்றதுனால ஆயேகி சொல்லணும், ஆயேகா சொல்லக்கூடாது. கப் அப்படின்னா எப்பொழுது. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒரு பஸ் போச்சு, அடுத்த பஸ் 6 மணிக்கு வரும். ஸோ எப்போ வரும் அப்படின்றத கேட்குறீங்க. அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒரு பஸ் போச்சு, ஸோ அடுத்த பஸ் 6 மணிக்கு வரும். குச் தேர் பெஹலே ஹி ஏக் பஸ் நிக்கலி தி. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெண் பாலாக கன்சிடர் பண்ணி பேசணும். ஸோ போச்சு அதாவது புறப்பட்டது, லெஃப்ட், லீவ். ஸோ லீவோட பாஸ்ட் டென்ஸ் தான் லெஃப்ட். அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து நிக்கலி தி. நிக்கலோ அப்படின்னா புறப்படு அப்படின்றது அர்த்தம். நிக்கலி தி அப்படின்னா புறப்பட்டது. இங்கே பெண்பால், பஸ் பெண்பால் அப்படின்றதுனால நிக்கலி அப்படின்றது வருது. நிக்கலி தி. குச் தேர் பெஹலே ஹி அப்படின்னா கொஞ்ச நேரம் முன்னாடி தான். பெஹலே அப்படின்னா முன்னாடி. முன்னாடி தான்னு சொல்கிறதுக்கு பெஹலே ஹி. ஏக் பஸ் நிக்கலி தி, ஒரு பஸ் புறப்பட்டது. அகிலே பஸ் அப்படின்னா அடுத்த பஸ். 6 பஜே ஆயேகி, 6 மணிக்கு வரும் அப்படின்றதுக்கு 6 பஜே ஆயேகி. அகிலே பஸ் அப்படின்னா அடுத்த பஸ். நெக்ஸ்ட் பாருங்க, வேற பஸ் எதுவும் ரயில்வே ஸ்டேஷன் வழியா போகாதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் से कोई बस नहीं होकर जाएगी. ரயில்வே ஸ்டேஷன் से होकर அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வழியாக. ரயில்வே ஸ்டேஷன் से होकर. कोई बस அப்படின்னா வேற பஸ். नहीं जाएगी போகாதா. ஸோ போகும் அப்படின்னா कोई बस जाएगी, வேற பஸ் போகும் அப்படின்னா. कोई बस नहीं जाएगी அப்படின்னா வேற பஸ் போகாதா அப்படின்றத கேட்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இல்லை இங்கேருந்து அந்த ஒரு பஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன் போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னா நஹி. ஆம் அப்படின்னா ஹான்னு பார்த்தோம், இல்லை அப்படின்னா நஹி. யஹான்சே அப்படின்னா இங்கேருந்து. ஓ ஏக் பஸ் ஹி, ஒரு பஸ் தான் அப்படின்னா ஏக் பஸ் ஹி. அந்த தான்ற ஸ்ட்ரெஸ்க்கு தான் ஹி அப்படின்றது வருது. ரயில்வே ஸ்டேஷன் ஜாயேகி, ரயில்வே ஸ்டேஷன் போகும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் ஜாயேகி. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த பஸ் சரியான நேரத்தில் வருமா. சரி அந்த பஸ்னாவது சரியாக கரெக்டான டைமுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஓ பஸ் சமை பேர் ஆத்தி ஹே. ஸோ பஸ் அப்படின்றதுனால ஆத்தி ஹே அப்படின்றது வருது, தீ சவுண்டு வருது. இல்லைனா ஆத்தா அப்படின்றது வரும். ஸோ சமைப்பர் அப்படின்னா சரியான நேரம். கியா ஓ பஸ் சமைப்பர் ஆத்தி ஹே, அந்த பஸ்ஸு சரியான நேரத்தில் வருமா. பெரும்பாலும் அது சரியான நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிக்தார் ஏ சமைப்பர் ஆத்தாஹே. ஸோ இங்கே வந்து சமைப்பர் ஆத்திஹே அப்படின்றது வரும். நம்ம காமனாக சொல்கிறதுனால ஆத்தாஹே அப்படின்றது சொல்கிறோம். மற்றபடி வந்து அந்த பஸ் சரியான நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ பஸ் சமைப்பர் ஆத்திஹே அப்படின்றது தான் வரும். பெரும்பாலும் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அதிக்தார் அப்படின்றத சொல்லணும். பஸ் ரொம்ப கூட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா பஸ்மே பகுத் பீட் ஹே. ஸோ பீட் அப்படின்னா கூட்டம் அப்படின்றது அர்த்தம். ரொம்ப கூட்டமாக இருக்குமா. பகுத் பீட் ஹே அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். கியா அப்படின்றத நம்ம முன்னாடியே சேர்த்துக்கிட்டோம். ஸோ கியா பகுத் பீட் ஹே அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்குமா. பஸ்ஸில் அப்படின்னா பஸ்மே. ஸோ கியா பஸ்மே பகுத் பீட் ஹே. நெக்ஸ்ட் பாருங்க, வழக்கமாக அந்த பஸ்ஸில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த பஸ் கொஞ்சம் ரெகுலராகவே கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆம் அப்படின்னா ஹா. ஸோ பஸ்மே அப்படின்னா பஸ்ஸில். அக்சர் அப்படின்னா வழக்கமாக, அடிக்கடி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ பஸ்மே அக்சர் பர் அப்படின்னா வழக்கமாக. தோடி பீட் ஹோத்தி ஹே, கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தோடி பீட் ஹோத்தி ஹே, கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, சரி உங்களுடைய ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு சரி அப்படின்னா டீக் ஹே. ஆப்கி மதத் கேலியே பகுத் தன்யவாத். ஸோ ஆப்கி மதத் கேலியே அப்படின்னா உங்களுடைய உதவிக்காக அப்படின்றத அர்த்தம். மதத் கேலியே பகுத் தன்யவாத் அப்படின்னா ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.